பூம்புகாரில் தொல்லியல் துறை சார்பாக கடல்சார் அகழ்வாராய்ச்சியில் 20 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது பூம்புகாரில் இருந்து செல்கின்றனர். கடலால் ஆழ்கொண்ட பகுதிகளை ஆய்வு செய்ய விசைப்படகில் செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டு உணர்ந்து ஆராயும் விதமாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அடுத்தபடியாக தமிழர்களின் பண்டைய வரலாற்றை உலக அளவில் தெரியப்படுத்த வேண்டும் என தமிழர் நகரமான காவிரி பூம்பட்டினம் எனும் பூம்புகார் கடல் சீற்றத்தால் மூழ்கியுள்ளதை தொல்லியல் துறை மூலம் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் ராஜன், தமிழ்நாடு தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம், தமிழ்நாடு தொல்லியல் துறை துணை இயக்குனர் யதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் ஆழ்கடல் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் பூம்புகார் கடல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பூம்புகார் கடற்கரையில் இருந்து 10 முதல் 20 நாட்டிக்கல் தொலைவில் 20 மீட்டர் ஆழம் வரை சென்று ஆய்வு பணி மேற்கொள்கின்றனர். கடந்த ஒரு வாரமாக ஆய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆய்வின் முடிவுகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். பூம்புகார் கடல் பகுதியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் 22 மீட்டர் ஆழத்தில் கடலில் உள்ளே பழைய காவேரி பூம்பட்டினம் நகரத்திற்கான வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் தென்படுவதாக அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட குழுவினர் தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.